உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். பொதுவாக அந்த பதவியும் பொறுப்பும் அதெல்லாம் வந்துட்டா அந்த அழகும் கலையும் அதோடு சேர்ந்து அந்த அனுபவ பேச்சும் வந்துடும்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். அப்படி தான் இன்றைக்கி விஜயும் அந்த சட்டசபை முதல்வர் விஜய் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். சட்டசபை கூட்டத்தில் பேசின அந்த ஸ்பீச் வந்து அவ்வளோ தெளிவாக அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. அதெல்லாம் மாரி இன்றைக்கி நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் கூட நடந்தது. எப்பவுமே இந்த எதிர்கட்சியை வந்து எதிரி கட்சியாக நினைக்காதீங்க அப்படின்றது காலகாலமாக சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து என்னென்னா, இப்போ தானங்க சட்டசபை கூட்டம் அப்படியே ஆரம்பிச்சிருக்காங்க, பதவி ஏற்றது ஒரு 2-3 நாள் தானே ஆகுது, இன்னும் 5 வருஷம் இருக்குல்ல, 5 வருஷத்துக்குள்ள என்னென்ன சம்பவங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் இருக்குது. ஆனால் நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கு மக்கள் ஒரு முடிவு பண்ணி ஒரு புதிய அரசை தேர்ந்தெடுத்து உள்ளார்கள் அப்படின்னா மக்களுக்கு நம்பிக்கையான ஒரு அரசாக அது இருக்க வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி. நம்மளை வெறுத்துட்டாங்க, நம்ம வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின் போது நம்ம மேலே ஏதோ ஒரு குறை இருக்குது, நம்ம சரியாக ஆட்சி பண்ணல, இதுதான் வந்து. அதே சமயத்தில் நாம் வருவோம் அப்படின்னு நினச்ச போது, இப்போ அதிமுக எடுத்துங்க, நாம் வருவோம் அப்படின்னு நினச்ச போது நமக்கு இந்த மக்கள் வந்து பெருவாரியான வாக்கு அளிக்கல, நம்ம மேலே ஏதோ ஒரு குறை இருக்குது, நாமளும் போய் மக்களிடம் போய் ஏதோ போய் ரீச் ஆகல. அப்போ ஒரு புதிய அரசை, ஒரு நேற்று வந்த கட்சி ஆரம்பித்த அந்த கட்சியை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் 35% வாக்களித்து இன்னைக்கு வந்து உட்கார வச்சுட்டாங்க. அதை நம்ம ஏற்றுக்கு தான் ஆகணும் அப்படின்னு அந்த மனநிலை தான். அதை வந்து சரியாக கொண்டு போயிட்டா இந்த 5 வருஷம் மக்களுக்கான ஆட்சியாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து தவறுன்னா தவறை சுட்டி காமிக்கணும், தவறு இல்லைன்னா அதை பாராட்டணும். இதுதான் மரபு. ஆனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. இப்போ அதிமுகவும் பார்த்தீங்கன்னா 2ஆக உடஞ்சி போய் அங்கே ஒரு பெரிய ரணகலமே நடந்துக்கிட்டு இருக்கு. சிவி சண்முகம் வந்து ஓப்பனாகவே அடிச்சுட்டார். வந்து இடையில இந்த யார் ஆட்சி அமைக்கிறது அப்படின்னு ஆளுநர் வந்து பெரும்பான்மை நிரூபிக்க சொன்னார் இல்லைங்களா? அப்போ வந்து ஆளுநர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார், நீங்கள் பெரும்பான்மை நிரூபிக்கிறதா இருந்தால் அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து கூட வந்து நீங்கள் 118 சீட்டை காட்டினீங்கன்னா எம்எல்ஏக்களை கொண்டு வந்து நீங்கள் கூட ஆட்சி அமைங்க அப்படின்னு அவர் போகிற போக்கில் சொல்லி விட்டார். இல்லைங்க, இது மாதிரியான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, 2 பேரும் கூட்டணி சேர போகிறாங்க, இபிஎஸ் தான் முதல்வர், உதயநிதி வந்து துணை முதல்வர் அப்படின்ற அளவுக்கு ஒரு விஷயம் ஓடிந்தது. பல பேர் அதை நம்பல. வந்து எங்க சாத்தியமே கிடையாதுங்க. வந்து ஒரு அதிமுகனா ஒரு திமுக, ஒரு திமுகனா ஒரு அதிமுக. இது எப்படி வந்து ஒரு எம்ஜிஆரும் கலைஞரும், ஒரு கலைஞரும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் எப்படி இருந்தாங்க? வந்து சாத்தியமே கிடையாது. இது சும்மா வந்து வதந்தி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இன்னைக்கு அதை அப்படியே ஓட்டு உடைச்சிட்டார் வந்து சிவி சண்முகம். அவ்வளோ அதான் சொல்றாரு, வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கட்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அம்மா அவர்கள் வந்து எப்படி ஒரு ஆட்சி பண்ணாங்க, நாங்கள்லாம் வந்து இன்னைக்கு சாப்பிட்டு இருக்கிறது அவங்க போட்ட பிச்சை தான். அப்படி இருக்கும் பொழுது புறவாசல் வழியாக போய் இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்காரு இபிஎஸ். இது எந்த விதத்தில் நியாயம்? அது இது எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் செய்கிற மிகப்பெரிய துரோகம் இது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு 32 எம்எல்ஏக்களுடன் உடச்சின்னு வெளியே வந்துட்டாங்க. இபிஎஸ் ஏதோ ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு பொழுது வந்து சிவி சண்முகத்துக்கு வந்து இந்த இபிஎஸ் போட்ட பிச்சையில தான் நீ வந்து இந்த பதவி கிடைச்சிருக்குது அப்படின்னு அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. வந்துருவாங்க ஒரு 32 எம்எல்ஏ வந்து தேவையக்கா பக்கம் வந்துருவாங்க. இன்னைக்கு எஸ்பி வேலுமணி அப்படி ஒரு புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. சரி, சட்டசபை கூட்டத்துக்குள்ள வரதுக்கு முன்னாடி இன்று தமிழக மக்களாகட்டும் ஊடகங்களாகட்டும் சாதாரணவர்கள் கூட இன்று பாராட்டக்கூடிய ஒரு விஷயம், முதல்வர் விஜயை பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக ஒன்று, 711 மதுக்கடைகள் மூடப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க வந்து சிறப்புங்க, சூப்பருங்க, வரவேற்குங்க அப்படின்னு ஆகிப்போச்சு. ஏன்னா யார் வந்தாலும் சரி, போதை ஒழிக்கிறீங்க, அதை ஒழிக்கிறீங்க, இதை ஒழிக்கிறீங்க, பெண்கள் பாதுகாப்புன்றீங்க, டாஸ்மாக் கடையை நாங்கள் எடுக்கிறோம் ஃபுல்லா, பூரண மதுவிலக்குன்னு யாராவது சொல்றீங்களா? விஜய் மீதே அந்த விமர்சனம் இருந்தது. வந்து எங்க கஞ்சா இருக்காது, பவுடர் இருக்காது, அது அங்க இருக்காது, இங்க இருக்காது, எல்லாத்தையும் நாங்கள் காலி பண்ணிவிடுவேன்னு சொல்றாரு அவரு தேர்தலுக்கு முன்ன. ஆனால் டாஸ்மாக் கடை ஒன்று கூட இருக்காது, மொத்தத்தையும் காலி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்றாரு அவரு. சொல்லியிருப்பாரா? சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. ஏன்னா அரசினுடைய பெரும் வருமானத்தை அதுதான் சம்பாதித்து கொடுக்கிறது. அதுல வர காசை வச்சுதான் இன்னைக்கு இலவசங்கள், நலத்திட்டங்கள், கடந்த ஆட்சியிலே அதான் நடந்தது. வந்து வேற ஒன்றும் கிடையாது, கஜானா காலி. அந்த கஜானாவை நிரப்பக்கூடிய இடத்தில் இந்த சாராய கடைகள் இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதே நேரத்தில் கடந்த ஆட்சி, அதுக்கு முந்தின ஆட்சி காலத்திலையும்
பெண்களே வெகுண்டெழுந்து பல ஊர்களில் வந்து வெகுண்டெழுந்து இந்த டாஸ்மாக் கடைகள் அடித்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். வந்து ஆண்கள் போய் யாரும் அடிக்கவும் மாட்டாங்க. வந்து அவங்க இன்னும் 2 எக்ஸ்ட்ரா கடை கூட தரங்கன்னுவாங்க. வந்து ஆனால் போட்டு முருட்டு கட்டையெல்லாம் போட்டு சாத்தி சரக்கு பாட்டெல்லாம் அடிச்சு நொறுக்கி அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்து இங்கே டாஸ்மாக் கடையில் ஏதாவது பண்ணீங்கன்னா சட்டம் கடுமையாக பாயின்னு சொல்லி அந்த கடைகள்லாம் பாதுகாப்பு போட்டு பெண்கள் வந்து அழுது என்னன்னா கண்ணீரும் கம்மலையாக கொடுத்தா. அதெல்லாம் நீங்கள் பழைய வீடியோலாம் எடுத்து பாருங்க. ஒரு சாராயத்தினால் குடியினால் ஒரு குடும்பமே எப்படி ஆயிருக்குன்னு வந்து அந்த குடும்பம்லாம் யாருன்னா சாதாரண குடும்பங்க. அந்த அன்றாடம் காட்சிகள். அவங்க என்ன சொல்றாங்க, பெண்கள் வந்து அவன் 100 ரூபாய் சம்பாதிக்கிறான் என் வீட்டுக்காரன், அந்த 100 ரூபாயில 50 ரூபாய் எடுத்துன்னு வந்தா கூட பரவாயில்ல, எங்கேயோ போய் அவங்ககிட்ட பிச்சை எடுத்து இன்னொரு எக்ஸ்ட்ரா 20 ரூபாய் வாங்கி 120 ரூபாயா வந்து சாராயத்துக்கு செலவு பண்ணிட்டு வந்துடுறான். நான் குழந்தைங்களை வச்சுன்னு என்ன பண்ண முடியும்னு கண்ணீரும் கம்பளையுமாக அவருடைய கோபத்தை அந்த டாஸ்மாக் கடை மீது திரும்பினார்கள். வந்து அடிச்சு நொறுக்கினாங்க. ஆனால் அந்த அரசு அந்தந்த அரசு அந்த சாமானிய பெண்களை தங்களுடைய அதிகார பலத்தால் இது பண்ணிட்டாங்க. ஆனாலும் வந்து அங்கங்க குரல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வழிபாட்டு தலங்கள் பள்ளிக்கூடம் பக்கத்துல சர்வ சாதாரணமாக ரோட்ல குடிச்சிட்டு பாட்டில போட்டு எவ்வளவு பெரிய விஷயங்க. வந்து இந்த குற்றத்தினுடைய முக்கிய பின்னணியாக முக்கிய மைய பொருளாக இருப்பது வந்து இந்த போதை தான், இந்த குடிதான் அப்படின்னு. இந்த தேர்தலுக்கு முன்னா கூட பார்த்தீங்கன்னா நிறைய சீனியர் அரசியல் பத்திரிகையாளர்கள், அரசியல்வாதிகள், அரசியல் வல்லுநர்கள், விமர்சகர்கள் இவங்கெல்லாம் சொன்ன விஷயம் என்னன்னா, டாஸ்மாக் கடையை எந்த ஆட்சி வந்தாலும் எடுக்க மாட்டாங்க. வந்து காரணம் என்னன்னா, அந்த சரக்கு சப்ளை பண்ற அந்த சாராய ஆலை வச்சிருக்காங்களே அவங்களும் 2 கட்சியிலும் இருக்கிறாங்க. வந்து அந்த முதலாளிகள், சாராய ஆலை முதலாளிகள், நீங்க அதிமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி 2 பேரும் தான் வந்து மாத்தி போட்டி போட்டுப்பாங்க. அரசியல் ரீதியா சப்ளை பண்றது டிஆர் பாலு அவர்களுக்கு ஒரு பெரிய ஃபேக்டரி இருக்குன்றாங்க. சசிகலா அவர்களுடைய இது மிட்டாசா அது ஒண்ணு இருக்கு. ஜெகத் ரட்சகன் பாத்தீங்கன்னா அவர் 2த்துக்கும் பொதுவான ஒருத்தர், அவர் ஒரு பெரிய ஆளை வச்சிருக்காரு பாருங்க. இதெல்லாம் வந்து கோடியில வந்து கொற்ற ஒரு இடம். வந்து அதனால வெளியே வந்து போதையை ஒழிக்கிறோம், டாஸ்மார்க்கை மூடுறோம் அப்படின்னு சொன்னா கூட உள்ளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்ணுங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது சாமி. இது வந்து பணம் கொழிக்கிற இடம், வந்து மகாலட்சுமி இருக்கிற இடம், கல்லாப்பட்டி. இந்த கல்லாப்பட்டி தூக்கிட்டா என்ன பண்ண முடியும்? அரசை எப்படி நடத்த முடியும்? விஜய் கூட தேர்தலுக்கு முன்னாடி அவ்வளோ வாக்குறுதிகளை கொடுத்தாரு. அப்போ முதல்ல எடுத்த விமர்சனம் என்னன்னா, சாமி ஏற்கனவே 10 லட்சம் கடன்ல இருக்குது, நீங்க 10 லட்சம் கோடி கடன்ல இருக்குது, நீங்க இவ்வளோ திட்டங்களை போட்டிருக்கீங்க, இதுக்கான வருமானத்தை எங்கேருந்து எடுப்பீங்க? பொதுவாக சொல்லுவாங்க சாராயத்திற்கு, இப்போ சாராய கடைக்கு அடுத்து டிரான்ஸ்போர்ட் தான் அதிக அளவில் சம்பாரிச்சு கொடுக்கணுவாங்க. அதுவே கூட நட்டத்தில் ஓடிங்குது. இருக்கும்போது சரி என்ன பண்ண முடியும்? கடையை மூட முடியுமா? ஆனால் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பாராட்டி ஆக வேண்டும். ஏன்னா தமிழ்நாட்டில் நெடுஞ்சாலைகளில் சும்மா வந்து 300 மீட்டருக்கு ஒரு கடை, 1 கிலோமீட்டருக்கு 2 கடை, நெடுஞ்சாலைகள்ங்க. நெடுஞ்சாலைகளில் தொடர்ச்சியாக இந்த டாஸ்மாக் கடைகள் அடுத்தடுத்து இருந்தது. அது எவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு விஷயம். டாஸ்மார்க்கே வேணான்னு சொன்னா கூட ஏன் இந்த நெடுஞ்சாலைகளை வேணாம் அப்படின்னா, அவ்வளவு போக்குவரத்து வந்து கனரக வாகனங்கள். இந்தியாவுடைய தலைப்பகுதியான காஷ்மீர், கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் போற வரைக்கும் அவனுக்கு ஒரு சபலம் தட்டும் இல்லை. கடையை பார்த்த உடனே எங்க வாங்கி வச்சுக்க கூடாது, நீங்க குடிக்க கூடாதுன்னு ஒரு முடிவு பண்றான் ஒருத்தன். மனசு தானே வந்து அப்படியே ஓட்டிட்டு போறான் வாகனத்தை. பார்த்த உடனே கடையை பார்க்கறான், சரி வாங்கி போட்டு வைப்போம். அப்படி கர்நாடகா ஒரிசா தாண்டின உடனே அப்படி ஒன்று சாப்பிட்டு போவோம் அப்படின்ற ஒரு மனநிலை தான் அது விபத்தாக மாறும், பெரும் விபத்தாக மாறி இருக்கிறதுன்னு பெரும் போராட்டம் பண்ணி அது நெடுஞ்சாலையில் இருக்கிற கடைகள் பூரா தூக்கினார். வந்து அது பெரும் பங்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கொண்டு. அதுக்கப்புறம் தான் ஊர் உள்ள கொண்டு போய் வச்சாங்க. சில இதுக்கு ஊர் உள்ள வச்சதுக்கான காரணம் அப்போ போய் வாங்க மாட்டானான்னு ஒரு கேள்வி இருக்குது. எங்க ஹைவேல வாங்காதவன் வந்து ஊர் உள்ள வச்சு எடுத்து போய் வச்சா அந்த வண்டி திருப்பி வாங்க மாட்டானா அப்படின்னா, போற வேகத்தில் தானங்க வந்து இப்போ போயிட்டே இருக்குது வண்டி. ஒரு ஹைவேல இப்போ பெங்களூர் ஹைவேல போயிட்டு இருக்காங்க, ஒரு சுங்காசத்திரமோ அதுக்கு அடுத்த உள்ள ஒரு ஊர்லயே ஊர் உள்ளதாங்க போய் வாங்கணும் அப்படின் பொழுது இவ்வளவு பெரிய வண்டி அது ஊர்ல திருப்பின்னு போக முடியும் அந்த சந்து பொந்துல. அப்புறம் எதுக்கு போகலாம், அப்படி போயிடலாமாண்ணா, இப்படி குடிச்சுதான் ஆகணுமா நம்ம, இது ஏன் தேவையில்லாத ஒரு விஷயம்னு அந்த மணலில் வந்துடும். அது அதில் ஒழித்தது பெருமங்கு உண்டு. இன்றைக்கு விஜய்க்கு மிகப்பெரிய பாராட்டு அப்படின் போது இந்த 711 மதுக்கடைகள் இதை இன்னும் படிப்படியாக குறைச்சி இந்த டாஸ்மாக் கடையே இல்லாத அளவுக்கு பண்ணிட்டீங்கன்னா பெண்கள் மத்தியில் நீங்க தான் மிகச்சிறந்த கதாநாயகன் அப்படின்ற மாற்று கருத்து கிடையாது.
அது வரவேற்கிறோம், விரைவில் நடக்கும். வந்து ஏன்னா விஜய் சொன்னார் கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு எனக்கு அவகாசம் கொடுங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் பாருங்க, வந்து ரவுடிங்களுடைய அட்ராசிட்டி, வன்முறை, அதுக்கும் காரணம் இதுதான். முதல்ல இங்க அதாவது எரியிற நெருப்பை பிடுங்கினா எல்லாம் அணைஞ்சு போயிடல, இந்த போதையை கட் பண்ணா எல்லாம் தெளிஞ்சு போயிடல. திருச்சியில் இருக்கிற அந்த போலீஸ் உயர் அதிகாரி ஓப்பன் மைக்கில் வச்சு அந்த 300 பேரை நிற்க வச்சு ரவுடிகளை கையை தூக்க சொல்றாரு. இதுல கஞ்சா வித்தவன், இதுல செயின் அறுத்தவன், எல்லாரும் கையை தூக்குங்க. அவங்க கையை தூக்குறாங்க, வெக்கப்பட்டுன்னு கையை தூக்குறாங்க. வெக்கப்பட்டதுல என்ன இருக்குது? வந்து அவர் கடைசியில் சொல்றாரு, வந்து சட்டம் முன்ன மாதிரி இல்லை, தொலைச்சிடுவோம் அவங்கள. வந்து இதுதாங்க போலீஸுக்கான முழு சுதந்திரம் கொடுங்க அப்படின்றது. வந்து நீங்க முழு சுதந்திரம் கொடுக்காம போலீஸை வெறுப்பேற்றி விமர்சனம் பண்ணி பண்ணா அவங்களுக்கும் இருக்குல்ல. எல்லா போலீஸும் கெட்ட போலீஸா? அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த வாட்டி தபால் ஓட்டுலாம் பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்கள், காவல்துறை சார்ந்தவர்கள் எல்லாம் டிவிகேவுக்கு தபால் ஓட்டுல வந்து அதனுடைய வெறுப்பு தான். நீங்க எங்க கையை கட்டி போட்டு மக்களும் பொதுமக்களும் மீடியாவும் எங்களை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காயா, நான் என்ன பண்றது? அந்த உயர் அதிகாரி பேசுறாப்புல வந்து திருச்சியில வந்து திருச்சி மாவட்டத்தில் 30 லட்சம் பேர் இருக்காங்க, நீங்க என்ன 300 பேர் இருப்பீங்களா? தொலைச்சிடுவேன், வந்து வாழ்க்கை பூரா ஜெயிலில் இருக்கிற அளவுக்கு பண்ணி விட்டுருவேன், வந்து ஒழுங்கா குடும்ப இது வச்சு நீங்க வந்து காப்பாற்றுற வழியை பாருங்க அப்படின்னு சொல்றாரு. வந்து கிளாப்ஸ் அடிக்கிறாங்க டிவி முன்னாடி வந்து மக்கள். இதுதான் எதிர்பார்த்தோம், இதுதான் எதிர்பார்த்தோம். இதே நேர்கோட்டில் முதல்வர் விஜய் இதை கொண்டு செல்வார் என்பது மக்களுடைய பெருநம்பிக்கை. கண்டிப்பாக கொண்டு செல்வார். அதெல்லாம் மீறி இடையூறு, தொந்தரவு எல்லாம் வரதான் செய்யும். எல்லாத்தையும் சமாளிச்சு தானே ஆகணும், வேற வழி கிடையாது இல்ல. ஆனால் மக்களுடைய செல்வாக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த மக்களுடைய மகத்தான செல்வாக்கை பெற்ற ஒரு முதல்வராக விஜய் மாறி இருக்கிறார் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.